எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம்னா என்ன? ஒருவேளை அபியானனை கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களோ? சோடா புட்டி வாய் மூடிட்டு உன்னால இருக்க முடியாதோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்மந்தி வந்தாரு. யாரு? அண்ணன் மாமனாரா? இமையா? ஆமா, அவர்தான். அவர் வந்ததுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இமையா, அம்மாவை சொல்ல விடு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. என்னண்ணே, உங்க மாமனார் எதுக்கு வந்தானோ ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ அப்படிதான் விடாமுதா. அம்மா சொல்லுங்க என்னன்னு. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. எப்பமா? அடுத்த மாசம் 17ஆம் தேதி. அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதா? ஆமா இமையா. பாரா அமுதனுக்கு வைக்கத்த. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். இமையா, புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரே நல்ல யோகமடா ரப்பப்பரே, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா ரப்பப்பரே. இங்க பாருமா. ஐயோ, என் பிள்ளைக்கு வெக்கம் கூட வருமா? எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா நீங்களுமா? அமுதன், இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். யார்கிட்டமா? என்னது இமையா? அம்மா நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னல. யார்கிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உன் பாட்டிட்டு தான் கொடுத்து வச்சிருக்கணும். டேய் அமுதா, அதுக்காடி ட்ரீமுக்கு போயிட்டியா? இனிமேல உனக்கு தூக்கம் வராதுல்ல? போடா. டேய் அமுதா, பார்த்து போட, எதனா மோதி வீந்துட்டு போற. இவன் என்னமோ பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுட்டு வர்றான். சங்கம் பேரனுக்கு வெக்கத்து பாத்தியா? அதான் எனக்கு புரியல. கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பத்தியா கல்யாணம் தேதி குறிச்சது கண்ணை மூடிட்டு வரான். கிழவி, இப்படி என்ன சொல்ல வர? உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றியோ? நீ தூரப்பொடி. கிழவி, என்ன இப்போ? பேராண்டி. என்ன சங்க? பேராண்டி, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சது, அடுத்து உனக்கு காவியாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அண்ணே கல்யாணமா உனக்கு ஓகேன்னு சொல்லிட்டுமா? பொடி சோத்து முட்டை. போட தடி மாடு. சங்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எப்படி பேராண்டி? பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி பேசி கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன் பாத்தியா? பாட்டி சூப்பர் பாட்டி. எப்படி பாட்டி உன் பேரனுக்கு ஏத்த பொண்ணா பாத்துருக்க? இமியா நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். சோடா புட்டி வாயை முடிட்டு ஏஞ்சு போயிடு. ஜோடி நல்ல ஜோடி. பொடி காட்டு குரங்கு. போடா பண்ணிக்கடா. பேராண்டி, நீ ஏன் காவிய கிட்ட பேசவே மாட்டியா? நீ பேசணும் எவ்வளவு வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னா தெரியுமா? சங்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. என்ன பேராண்டி இப்படி சொல்றேன்? காவியக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? அவளுக்கு என்ன குறைச்சல்? எதுவும் குறைச்சிடல, எல்லாம் அதிகம் தான். திமிரு பிடிச்சவ அவ்வளோ மூஞ்சியும். சங்கு எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. முன்னாடியே சொல்லி வச்சிடு, புரியுதா? இல்ல உனக்கு தான் சங்கு. ஏன்டி என்னடி சொல்லிட்டு போறான்? அதுவா பாட்டி, நீ வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இல்லைன்னா உனக்கு பாட கட்டி சங்கு ஊத்திடுவாங்களாம். பொடி வாயடி சிரிக்க. என் பேரண்ட் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான். எழுதி உனக்கு சங்கு கன்ஃபார்ம். நிலாவுக்கு கால் பண்ணலாமா? எடுப்பாளம் என்னன்னு தெரியலையே. ராஜேஷுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ மச்சான். மச்சான் என்னடா பண்ற? மச்சான் ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்டா. மச்சான் வீட்டுல வந்து என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்க? அது என்கிட்ட கேக்குற. புது மேனேஜர் வந்திருக்கான்டா, அவன் ரொம்ப பண்றான் மச்சான். மச்சான் நீ ஒண்ணு பண்ணு, எங்க கம்பெனிக்கு வந்துடு. இல்ல மச்சான், பாக்குறேன். ஏன்டா அங்க வரமாட்டியா? அப்படி இல்லடா, நான் சொல்றேன். மச்சான் என்ன நிலா தங்கச்சி வந்தாளா? மச்சான் உன் தங்கச்சி ஆபீஸ்க்கு வந்தா. உன்கிட்ட பேசினாளா? என்ன சொன்னா? மச்சான் உன் தங்கச்சி பேசினாலாவா? போன் நம்பரே கொடுத்துருக்கா. என்ன நம்பர் கொடுத்தாளா? என்ன சொல்றேன்னா நம்ப முடியலையே. மச்சான் உண்மைதான்டா, நீலதான் போன் நம்பர் கொடுத்தா. ஆனா இதுக்கு வேற ரீசன் இருக்கு. உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறலாம். என்னது? ஆமாண்டா, அப்படிதான் என்கிட்ட சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னா ஓகேன்னு சொன்னேன். என்ன சொல்ற? எனக்கு புரியல. மச்சான் உன் தங்கச்சி எந்த ரூட்ல போறாளோ நானும் அவ கூடவே போலான்னு இருக்கேன். என்னதான் பண்றான்னு பாக்கும். அப்படி நீதான் பொண்ணு பாத்துட்டானா என்ன பண்ணுவ? அதெல்லாம் பார்க்க மாட்டேன் மச்சான், எனக்கு தெரியும். நீ வேணா பாரு. நான் எதுக்கு உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க சொன்னேன்னு நினைக்கிற? அப்படியாவது என்கிட்ட அவ கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாள்ல.
சப்போஸ் உன்கிட்ட பேச மறுத்துட்டானா? இல்ல மச்சான், அப்படிலாம் பண்ண மாட்டா. எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறா, அதனால என்ன இருந்தாலும் என்கிட்ட பேசுவா. அது இல்ல அபி, நிலா தங்கச்சி உன்கிட்ட பேசினா மனசு மாறிடுவான்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவல்ல. மச்சான், நான் அதுக்கு தான் நிலா கிட்ட பேச போறேன். மச்சான், ஆனந்தி கிட்ட பேசுனேன். யாரு? உன் வருங்கால அண்ணிக்கிட்ட பேசுனியா? ஓஹோ, ஆனந்தி தான் உனக்கு ஐடியா கொடுத்ததா? மச்சான், நிலா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா அவளால தான் அந்த உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதான் மச்சான், நிலா கிட்ட பேசினா அவளால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவன் நம்பணும். நம்பிக்கை வரணும். அவகிட்ட பேச பேச என் மேல இருக்கிற காதல் அவளுக்கு புரியும்ல. முழுசா நம்பணும் அவளால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு. அதெல்லாம் சரிதான் மச்சான். அப்படி நிலா தங்கச்சி மறுத்துட்டான்னா? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் நடக்கிறப்ப சொல்றேன். மச்சான், இப்போ உன் தங்கச்சி கால் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பேசுறது? மச்சான், யார் அந்த கேள்வி கேட்கறது? உனக்கடா பேச தெரியாது? டேய், தெரியாததாண்டா வாங்கிட்டு கேக்குறேன், சொல்லு. ஏன்டா அபி, தங்கச்சிட்டு பேசுறதுக்கு அண்ணங்கிட்டே ஐடியா கேக்குறியே? டேய், நீ என்ன சொன்ன? என் தங்கச்சி உனக்கு தானே கல்யாணம் பண்ணி தருவோம்னு சொன்னல, அப்புறம் நீ தான் ஐடியா கொடுக்கணும். உன்னால என்னதான் பண்றதுன்னே தெரியல. மச்சான், உனக்கு 7 கழுத வயசு ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறன்னு சொல்லு. மச்சான், என்ன சொல்ற? ஆமாண்டா, என் சார்பும் உன் தங்கச்சி பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருக்கால. அப்படி சொல்றியோ? ஆமா மச்சான், நீ எத்தனை நாள் தான் சிங்களாவும் சுத்திட்டு இருப்ப? ஓகே மச்சான், நீ இவ்வளவு தூரம் கேட்டதால சொல்ற. நல்லா காதல வாங்கிக்கோ மச்சான். சொல்லுடா. மச்சான், பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும். ஏன் மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் கிளி ஜோசி பார்க்க போறியா? மச்சான் என்னடா? சரி விடு மச்சான், சுண்டி விட்டா ரத்தம் வரணும். மச்சான், இன்னும் அந்த பொண்ணு உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல மச்சான், சுண்டி விட்டா ரத்தம் வரணும்னு சொல்றல, இத்தனை வருஷம் ஆகுது, உடம்புல ரத்தம் தான் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும். மச்சான், முடி நல்லா லென்த்தா இருக்கணும்டா. இதுக்குடா நீ அந்த பொண்ணு மாறி மாறி ஜடை பண்ண போறீங்களோ? போட, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எது சொன்னாலும் எதனா நீ சொல்லிக்கிட்டே இருக்க. சரி மச்சான், நான் எதுவும் சொல்லல, நீ சொல்லு, நான் நிலா கிட்ட பேசணும். அதுக்கு நீயே எதனா சொல்ல வேண்டியது தானே? டேய், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லடா, அதான் வாங்கிட்டு கேக்குறேன். மச்சான், என் பர்சனாலிட்டிக்கு எந்த மாதிரி பொண்ணு சூட் ஆகணும் நீயே சொல்லு. போடா லூசு, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரிடா, நான் சொல்லுவேன், நீ குறுக்க குறுக்க பேசக்கூடாது. ஓகேன்னு சொல்லுடா. டேய் பைத்தியமே, நீ தான் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. சாரி மச்சான். மச்சான், நெட்டியாவும் இருக்கக்கூடாது, குட்டியாவும் இருக்கக்கூடாது. மச்சான், குண்டாவும் இருக்கக்கூடாது, குச்சாவும் இருக்கக்கூடாது. ஆனா நல்ல கலரா இருக்கணும். மொத்தத்துல தங்க சிலை மாதிரி இருக்கணும். புரியுதா மச்சான்? அதுக்கு நீ சிற்பி கிட்ட தான் சொல்லணும், சில செதுக்கி கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கணும். எந்த மாதிரி பொண்ணுன்னு கேட்டா கிளி மாதிரி இருக்கணும், இல்ல தங்க சிலை மாதிரி இருக்கணும்னு சொல்ற. பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டா டைலாக் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஆமாண்டா, நீ கேட்டேன்னு நான் சொன்ன பாரு, எனக்கு வேணும் தான். மச்சான், என்னடா சத்தம் கேக்குது? மச்சான், பிரஷ் பண்றேன்டா. பிரஷ் பண்றியா? ஆமாடா, நிலா கிட்ட பேச போறல. அதுக்கு? இல்ல மச்சான், பேச போறேன், ஸ்மெல் வரக்கூடாதுல்ல. டேய், நேர்லயாட போய் பேச போற? போன்ல தானே பேச போற. போன்ல ஸ்மெல் தெரிய போதா என்ன? பல்ல தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. ரொம்ப பண்ணாதடா, முடியலடா சாமி. மச்சான், புத்துணர்ச்சியா இருக்கும்ல. உன் அக்கா பொறுக்க அளவே இல்ல. பாவம் என் தங்கச்சி. போதும்டா வை, நான் என் பொண்டாட்டிட்ட பேச போறேன். பாரா, இனி நானும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேல்ல, நடத்து. என்னடா இப்படி சொல்லிட்டியே, எனக்கு நல்லா கண்ணு தெரியும் மச்சான். போடா. பாய் மச்சான். நிலாவுக்கு கால் பண்ணலாம். எங்காவது கால் அட்டன் பண்ண மாட்டாளே, ஒருவேளை தூங்குறாளோ? இன்னொரு டைம் கால் பண்ணலாமா? பண்ணா எடுத்தா பேசலாம், இல்லைன்னா நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம். ஹலோ, சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுதா? எப்படி தெரியும்? என் நம்பர் வச்சிருக்கீங்களா நிலா? என்கிட்ட நம்பர் இல்ல, உங்க வாய்ஸ் வச்சு. ஓஹோ, அப்படி சொல்றீங்களோ? இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு எதுவும் தெரியல. நிலா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ண நீங்க அட்டன் பண்ணலையா? ஒருவேளை தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லைங்க சார்,
புது நம்பர்ல இருந்து கால் வந்தா நான் எடுக்க மாட்டேன். இப்போ எப்படி அட்டன் பண்ணீங்க? உங்ககிட்ட நம்பர் கொடுத்தல, அதான் நீங்களா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா கால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பண்ணுங்கன்னு தெரியாது. இதை என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நிலா. நிலா ஏன் சைலண்டா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல கால் பண்ணீங்க? என்னென்னமோ சொல்லலாம்னு தோணுது, சொல்லலாமா? சொல்லுங்க. பொண்ணு பார்க்கறத பத்தி தானே? ஆமா. சொல்லுங்க சார். நிலா என் நிலைமை பாத்தீங்களா? என் லவர் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. என்ன சொன்னீங்க சார்? இல்ல நிலா, பொதுவா சொன்னேன். ஒன் சைடு லவ்க்கு அந்த அளவுக்கு சீன் இல்ல. எப்படி இருந்தாலும் லவ் தானே. ஒன் சைடா இருந்தாலும் சரி, சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் சரி. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் எப்பயும் மாறாது. நான் சொல்றது சரிதானே? இல்ல, அவங்க லைஃப்ல இன்னொரு பர்சன் வந்துட்டாங்கன்னா அந்த லவ் இருக்க இடம் தெரியாம மறைஞ்சிடும். அப்படி இருக்காது நிலா. இன்னொரு பர்சன் வந்தாலும் அவங்க மனசுல ஒரு ஓரமா அந்த லவ் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். சரி விடுங்க, எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்? நிலா, இப்போ நம்ம யாரு? யாருன்னா புரியல. இல்ல நிலா, உங்களுக்கு நான் யாருன்னு கேட்டேன். எனக்கு யாருன்னா நீங்க பாஸ், உங்க கம்பெனில தான் நான் வேலை செய்றேன். இல்ல நிலா, நீங்க எனக்கு இருங்க, என்ன சொல்ல வரீங்க? ஏங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தங்க. சரி. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கலையே. சரி சொல்லுங்க நிலா, உங்களுக்கு சம்மதமா? என்ன? எனக்கு ஒரு நல்ல தோழியா இருப்பீங்களா? என்னோட சோகம், சந்தோஷம், தூக்கம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? நீங்க ஓகே சொன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணலாம். அப்படியே நிலா, இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆமா. நிலா, ஹாப்பியா? ஹாப்பி. நிலா, என்கிட்ட எப்பயும் பேசுவீங்கல்ல? பேசுவேன். நீங்க என்ன டைமுக்கு கால் பண்ணாலும் நான் கால் அட்டெண்ட் பண்ணுவேன். ஓகே நிலா. நிலா, என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்களே எனக்கு கால் பண்ணலாம், யோசிக்க வேண்டாம். சரிங்க. நிலா, தூக்கம் வருதா? இல்ல, நான் தூங்க டைம் ஆகும். ஏன், எதனா வேலை இருக்கா? வேலை எதுவும் இல்ல, நான் தூங்கறதுக்கு டைம் ஆகும். ஒயர் பேக் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் மறக்க முடியாதே. எனக்கு தூக்கறதுனா அந்த ஒயர் கூட தான் பின்னுவேன். நிலா, உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அது செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நிலா டிஃபரெண்டா இருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சது? அதுவா, அந்த ஒயர் கலர் கலரா இருக்கும்ல, அது பார்க்கவே அழகா இருக்கும். நான் அதை செய்ய ஆரம்பிச்சா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு நைட்லாம் தூங்காம இருக்காதுங்க நிலா. நானா தூங்க மாட்டேன்னு சொல்றேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாரு நிலா, இந்த மாதிரி தூங்காம இருந்து உடம்பு கெடுத்துக்காத. சரி நிலா, நான் போன வச்சுட்டுமா? நீ தூங்கு. இல்ல, எனக்கு தூக்கம் வரல. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கு தூக்கம் வருதோ? நிலாவோட சரியாக தூங்க முடியல. நிலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நிலா, நான் வேணா உங்களுக்கு தாளாட்டு படி தூங்க வைக்கட்டுமா? என்ன சொன்னீங்க? நிலா, நீ இது ஏங்க டவுட்டா இருக்கா? இல்ல நிலா, நான் வந்த நாள்ல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. தேங்க்ஸ் நிலா. நிலா, நீங்க படுத்துக்கோங்க, நான் தாளாட்டு பாடுறேன். தூங்க, காமெடி பண்ணாதீங்க. ஏய் நிலா, நான் காமெடி பண்ணல. ஒருவேளை நான் பாடுற பாட்டு உன்னால கேட்க முடியாதோ? ரொம்ப கேவலமா இருக்குமோ? அப்படி சொல்ல முடியாது. சரி விடுங்க, நான் பாட்டு பாடல. நீங்க படுத்துக்கோங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அப்படி தூங்கிடுங்க. ஆமா நிலா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? yellow and red. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா? உன்னை அன்றி வேறொரு நினைவில்லையே, இனி எந்த உயிர் எனதில்லையே, தடையில்லை சா